ஒரு பழமொழியை சொல்லி பயமுறுத்திட்டான். என்னன்னா, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு ரெண்டையும் பார்த்துட்டாரு. அதுதான் மிக முக்கியமானது. ரெண்டையும் சாதனை. அது ஒரு பெரிய சங்கதிகள் அல்ல. எங்களை பொறுத்தவரை திட்டமிட்டு வாழுதல், சிக்கனமாக வாழுதல், சிறப்பாக வாழுதல், ஆடம்பரமற்று வாழுதல், எது தேவையோ அது செய்யக்கூடியது என்ற அளவில் இருக்கிற காரணத்தால் தான் சிறப்பான வகையில இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரிய தொண்டை எப்போதும் அவர் செய்யக்கூடியவர்கள். அவருடைய உழைப்பு எங்களையெல்லாம் நேரடியான உழைப்பு என்பது மக்களை சந்திப்பது. எல்லாவற்றையும் விட தலைமை என்ன நினைக்கிறது அதை உடனே புரிந்து கொண்டுதான் இந்த தொண்டர்கள் தோழர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருப்பார்கள், களங்காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான நம்முடைய இயக்க பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், செயல் வீரர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால் இது அவருடைய தொண்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய மதிப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லோராலும் அது கிடைக்காது. ஆகவே தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இதில் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இதில் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அவருடைய மாமனாராக இருந்தாலும், அவருடைய தந்தை அவர்கள் இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும் எல்லோரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த ஒத்துழைப்புக்கு நான் இயக்க சார்பாக அந்த உறவுக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டியது என்னுடைய கடமையாகும். ஏனென்றால் என்ன இப்படி வந்திருக்கிறார்களேன்னு சொல்லக்கூடியவர். ஒரு முறை கலைஞர்கள் சொன்னது எனக்கு நன்றாக இன்னமும் கூட காதிலே எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அண்ணாவுக்கு பிறகு அண்ணா திறக்க வேண்டிய சிலை எங்கே? தர்மபுரியில முதல் சிலை தந்தை பெரியாருக்கு திருச்சியில காமராஜர் திறந்து வைத்தார். அண்ணா அவர்களும் அந்த நிகழ்ச்சியில காலையிலே வந்து விட்டு போய்விட்டார். முதல்வரான உடனே அவர் வந்த முதல் நிகழ்ச்சி மிகப்படிய மாலையில முன்னாள் முதல்வராக இருந்த நிலையிலே கூட காமராஜர் தான் அழைத்தார்கள். காமராஜர் திறந்து வைத்த சிலை தான் திருச்சியில பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால. அதுக்கு அடுத்து தர்மபுரியில வைத்திருந்தோம். அந்த அண்ணாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு. அண்ணா மறுபடியும் வந்து திறந்து வைப்பார் என்பதற்காக ஒரு 6-7 மாதங்கள் கட்டி வைக்கப்பட்ட சிலை அப்படியே இருந்தது. அது திறக்கப்படவே இல்லை. அண்ணா மீண்டும் வருவார், வந்து திறப்பார், அதுவரையில காத்திருங்கள் என்று சொன்னார். அண்ணாவிடம் கேட்டு விட்டோம். மகிழ்ச்சியார ஒப்புக்கொண்டார், நான் வருகிறேன் என்று. ஆகவே அண்ணா ஒப்புக்கொண்ட நிலையில வேறு ஒருவரை அழைத்து நடத்தக்கூடாது என்பதற்காக காத்திருந்தோம். ஆனால் 6 மாதங்கள் 3-4 மாதங்கள் அமெரிக்காவுக்கு போய் திரும்பி வந்த பாடு கூட அவரால் அங்கு வரக்கூடிய சூழல் ஏற்படவில்லை, பயணம் பண்ண முடியவில்லை. ஆகவே அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் ஆனார். ஆனால் உடனே முதல் சிலை கலைஞரை வைத்துத்தான் அவர் திறந்த முதல் பெரியார் சிலை தர்மபுரியில. உடனே அவர் அழுத்தம். அப்போ வந்த உடனே கலைஞர் பேச ஆரம்பிச்சார். நான் ஐயாவும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் இருக்கிறார். அப்ப சொன்னாரு, நான் முதல்ல 14 வயசுல தந்தை பெரியாரிடம் என்னை ஒப்படைத்து கொண்டேன் திருவாரூர்ல. நான் போன உடனே என் குடும்பத்தில் இருந்த வெளியாட்கள் கூட இல்லை, குடும்பத்தோடு சொன்னார், போயும் இவர் அவரோடு போயிருக்கிறானே, இந்த பையன் இந்த மாணவன் போயிருக்கானு, இவன் உருப்பிடுவானா அப்படின்னு கேட்டார். இந்த வார்த்தையை அப்படியே சொன்னார். அவர் உருப்பிடுவானான்னு கேட்டாரு. நான் உருப்பட்டேனா இல்லையா என்பதை இப்போது ஊரறியும் உலகறியும் என்று அழகா ஆரம்பித்தார். அது மாதிரி இங்க யாரு முதல்ல சாபம் கொடுப்பாங்க, போயும் இங்க தானே போயிருக்காங்கன்னு. ஆனா இந்த நேரத்துல மகிழ்ச்சியான்னு சொன்ன நம்ம இளைஞர்கள் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீர்கள். ஆனா உங்களுக்கு தெரியும், பெரியார் நாடுன்னு சொல்லக்கூடிய அளவுல பெரும்பாலும் இளைஞர்கள் இருப்பார். இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, எங்களுக்கு என்ன பெருமைன்னா இந்த இளைஞர்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கும் அதிகமான கட்டுப்பாடோடு இந்த இளைஞர்கள் இருக்கிறார், ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள், நாணயத்தோடு இருக்கிறார் என்பதை அதை சிறப்பான வகையில எனக்கு உற்சாகப்படுத்துகிற வகையில சொல்லிய ஒருவர் உங்களுக்கெல்லாம் அதிசயமாக இருக்கும். ஐயா பெருமதிப்பிற்கும் என்னென்றைக்கு நம்முடைய நிலையிலே இருக்கக்கூடிய ஐயா துளசி ஐயா வாண்டையார் அவர்கள் ஒரு சிலை திறப்பு விழா பட்டுக்கோட்டையில மிகப்பெரிய அளவு கோமல விலாஸ் என்று சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய சிலையை அவரை நன்கு அறிந்த முறையில என்னுடைய தலைமையில ஐயா வாண்டையார் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அப்போது அவர்கள் வந்து பக்கத்துல பேசிக்கொண்டிருந்தார். மேடையில பேசுவதற்கு முன்னால என்னுடைய கையை பிடித்து குலுக்கி விட்டு சொன்னார்,
நானும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லா பகுதிகளிலும் இங்க நிறைய இளைஞர்கள், இங்கே பல இளைஞர்கள் உங்களை பின்பற்றி, திராவிட கழகத்தில் அதிகமான இளைஞர்கள் இந்த பகுதியில வருகிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா என் கொள்கை வேற, அது சொல்றாரு, என் கொள்கை வேற. ஆனா திராவிட கழகத்துல இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் மற்ற கட்சிகளை போறதை விட திராவிட கழகத்துல இளைஞர்கள் வரணுங்கிறதுல எனக்கு ஏன் மகிழ்ச்சி என்று கேட்டால், இந்த இயக்க மற்ற இளைஞர்களை விட இந்த இளைஞர்கள் தான் கட்டுப்பாடோடு இருக்கிறார்கள், ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள், நாணயத்தோடு இருக்கிறார்கள். அதனால நான் ஏதாவது கட்சியில சேரணும்னு யாராவது சொன்னா, வேற கட்சி வேண்டாம்பா, திராவிட கழகத்துல சேர்ந்துருங்க, அது கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சி தான், அது வேற, அது தனிப்பட்ட விவகாரம், ஆனா அங்கே சேருங்கள் என்று நான் சொல்வது. ஏனென்றால் வேறு எந்த தவறும் இல்லாம ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முதல்ல இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் நம்முடைய அருமை ஜெயக்குமார் போன்றவர்கள், அதே போல மற்றவர்கள், இந்த தோழர்கள் எல்லாருமே அதுதான் அவரை உயர்த்தி காட்டி இருக்கிறது. எத்தனையோ தோழர்கள் இருக்கிறார்கள், இதை விட அவருக்கு பணக்காரரா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், அடுத்த ஊருக்கு தெரியாத. இன்னைக்கு ஜெயக்குமார்னா இந்தியா பூரா தெரியும், மிகப்பெரிய அளவுக்கு எல்லா ஊர்லயும் தெரியும். இது சம்பாதிச்சா வருமா? என்ன கூட சொல்லுவாங்க, நீங்க வக்கீலா போயிருந்தீங்கன்னா அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம், அல்லது பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிருக்கலாம், நீங்க அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களேன்னாரு. சம்பாதிச்சுதான் என்ன பண்ண முடியும்? இன்கம் டாக்ஸ்க்கு அன்னைக்கு பயந்துட்டு தானே இருக்கணும். உரிய அதுவும் இப்ப ஆயுதம் ஆயிடுச்சு. அதுதானே ஒழுங்கா இருக்கிறவர்களையே மத்தியிலே திரிசூலம் பாயுது மிக முக்கியமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சம்பாதிப்பது என்பது இருக்கிறது வெறும் பணம் மட்டுமல்ல நண்பர்களே, புகழ் என்பது கதவை தட்டி கொண்டிருக்கிறது. புவி வாழ்க்கை, புகழ் வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய அளவில் புகழ் வாழ்க்கை என்றைக்கும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வகையிலே அவர்களுடைய தொண்டு சிறப்பானது. அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு நல்ல வாழ்வினையர். அவர் பணியாற்றி அவர் பிள்ளைகளையும் வளர்த்து இவ்வளவு பெரிய இல்லத்தையும் கட்டி எடுத்துக்காட்டானவர் சொன்னால், இந்த குடும்பம் ஒரு நல்ல பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பெல்லாம் வெறும் வீடு கட்டும் போது இன்ஜினியர்கள் முன்னால இன்ஜினியர்களை கேட்பார்கள். அப்புறம் அது வளர்ந்த உடனே ஆர்கிடெக்ட், கட்டிடக்கலை நிபுணர்களை பார்த்து கேட்கிறார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தால் வசதியா இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் நண்பர்களே, அதிக மூட நம்பிக்கையை அதிலே கூட வந்தார்கள். இவரே பழைய மூட நம்பிக்கையில இருந்திருந்தாருன்னா இந்த இல்ல அறிமுக விழாவெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக கிரக பிரவேசம், கிரக பிரவேசம்னு தான் போட்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, நாமெல்லாம் வர்றதை விட ரொம்ப முக்கியம், இந்த பழைய வைதிகள் உண்டா, அவள் என்ன பண்ணுவாங்க, நம்ம தேடுறதை விட பசுமாட்டை தான் முதல்ல தேடுவாங்க. எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும். மிக முக்கியமா பசுமாடு நேரா போனா கூட பிடிக்காது. நேரா போற பசுமாட்டை கொஞ்சம் பின்னால திருப்பி தான் ரிவர்ஸ் கீர் போட்டு தான் வரணும் இருக்கக்கூடிய அளவில் வந்து மிகப்பெரிய அளவிற்கு இந்த மூட நம்பிக்கை வந்து இவ்வளவு சுத்தமான தரை போட்டிருக்கிற இடத்துல அது அந்த கோமியம் ரொம்ப மிக முக்கியம் என்று கருதி கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் இல்லாத நமக்கு பகுத்தறிவு சொல்லிக் கொடுத்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை எப்படியெல்லாம் பாராட்டுவது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது எல்லாவற்றையும் இப்ப பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் சொல்லக்கூடிய கட்டடக்கலை நிபுணர்களுக்கு போறதை விட ரொம்ப மிக முக்கியமா வாஸ்து சாஸ்திரம், திடீர்னு வாஸ்து வெளியே வந்து போட்டிருக்காங்க. சில இடங்கள்ல நான் பார்த்தேன், கோவையிலேயே கூட போகும்போது பார்த்தேன், இன்ஜினியர் போட்டு அவர் பேரை போட்டிருக்காங்க. இங்க ஐயா சிவானந்தம் வந்திருக்காரு, மற்ற பொறியாளர்கள் இவங்கெல்லாம் கட்டுமானங்கள் நிறைய நடத்துறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா அவருடைய தகுதியை போட்டிருக்கலாம். அது போட்ட காலம் மாறி இப்ப வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட். இன்னைய வாஸ்துங்கிறது ஒரு அறிவியலா, அது நல்லா. ஆனா பார்த்தீங்கன்னா வாஸ்து அது மட்டுமல்ல, இன்னும் கேட்டா நம்ம நண்பர்கள் வாஸ்து நம்புறவங்களுக்கு பார்த்து எந்த அளவிற்கு அந்த மூட நம்பிக்கை வளர்ந்து போச்சுன்னா, எல்லாவற்றுக்குமே வாஸ்து பார்த்தாகணும், எல்லாவற்றுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் வருவார்கள். ஆனால் அந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதை பற்றி நான் கட்டடக்கலை நிபுணர்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கல்லூரி உலகமண்டலத்தில் நடக்கிறது பல ஆண்டுகளா. அதனுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு நான் அழைத்திருந்தார்கள் பெரியார் மணியம்மை வேந்தர் என்ற முறையிலே. அப்போது நான் அங்கே போய் அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு அந்த எல்லா
பல இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளில் இருந்து அந்த மாணவர்கள் படித்து பட்டம் வாங்குகிறார்கள். ஆங்கிலத்திலே தான் இந்த சொற்பொழிவு. அதில் சொல்ல போது நான் சுட்டி காட்டினேன், இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் அறிவியல்ல தான் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். இல்லை, ஜாதி அடிப்படையிலே தான் இந்தந்த ஜாதிக்கு வீடு இப்படி கட்டப்படணும். இது பார்த்தா உங்களுக்கு அதிசயமா இருக்கணும். ஜாதி அடிப்படையிலே தான் இருக்கிறார்கள். உயர் ஜாதிக்காரர்கள் இப்படி இருக்கணும், இந்த பகுதியில் இருக்கணும். மனு தர்மத்திலே தெளிவா இருக்கு. மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம், ஊருக்கு வெளியே, இது அத்தனையும் அதுதான் காலனி என்று ஆக்கி இவைகளெல்லாம் வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் மாற்றி பகுத்தறிவு அடிப்படையில் வந்ததுதான் இந்த இயக்கம், திராவிட இயக்கம். தந்தை பெரியார் என்ற அந்த மாமனிதர் பிறந்திருக்காவிட்டால், நமக்கு பகுத்தறிவு கொளுத்தி இருக்காவிட்டால் இவ்வளவு சிறப்பாக இருக்காது. வாஸ்து சாஸ்திரத்துல வீட்டுக்குள்ள கழிப்பறை கட்டுறதுக்கு இடமே கிடையாது. கழிப்பறைக்கே கிடையாது. சொல்லட்டும், அவங்க யாராவது பதில் சொல்லட்டும். மிக முக்கியமா கிடையாது போறாமே. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நாம எல்லாரும் பெருமையா, பெரிய வீடாக இருந்தாலும் சிறிய வீடாக இருந்தாலும் அதுல அழைத்து போய் காட்டுவோம். வீட்டுக்குள்ள காட்டி விடணும், வாங்க வீட்டை பாருங்க எப்படி கட்டி இருக்காரு அப்படி சொல்லும் போது, இது டிராயிங் ஹால், இது டைனிங் ஹால், இது சாப்பிட்றப்ப, இது அல்லது வரவேற்பு கூடம், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது, அடுத்தது இது மாஸ்டர் பெட்ரூம். அவங்க சொல்றது வழக்கமா. இந்த மாஸ்டர் பெட்ரூம்னா என்ன அர்த்தம்னா, முக்கியமான அறை. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பாத் அட்டாச்சுங்க. அதை விளம்பரம் பண்ணும்போது கூட வீட்டை வைக்கிறவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், பாத் அட்டாச்சு, குளியல் அறையும் சேர்த்துன்னா. குளியல் அறையில் கழிப்பறையும் உள்ளே இருக்கும். அதுதான் மிக முக்கியம். இது அத்தனை இருக்கு. இதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு சொல்லுவதுதான் வாஸ்து சாஸ்திரம். ஆகவே அந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மூட நம்பிக்கையை உண்டாக்குகிறார்கள். அதுக்கு வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய அளவிற்கு. அவைகளெல்லாம் பார்க்கவில்லை. இங்க மிகப்பெரிய அளவிற்கு பியூசணிக்காயை கட்டி தொங்க போடல. கட்டி கொடுத்தவர் இருக்காரு பாருங்க, வில்வம். இதான் கேட்டா அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கிறது கியூபா. அதுதான் வேடிக்கை. மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய திருமணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன். அதுதான் அவர்கள் இன்றைக்கு தொழில் ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரியிலே படித்த பிள்ளைகள் தான். அவர் தான் என்ஜினியர். அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் இந்த பல்கலைக்கழகம், பெரியாருடைய பணி எப்படி பல துறைகளிலும் பறந்து விரிந்து படர்ந்து இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஆகவே மூட நம்பிக்கை ஒழிப்பையும் இந்த இல்ல திறப்பு விழா மிக தெளிவாக உருவாக்கி பகுத்தறிவோடு சொல்லுகிறது.